ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்துக்கு ராஜயோகத்தை தரும் திசைனா என்ன? ராஜயோகாதிபதி யார்? எந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்களை தருவார்? யாரோட சேர்ந்திருந்தா அதிகமான நற்பலன்களை தருவார்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாங்க. வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், ராஜயோகம் தரும் திசைனா என்ன? எந்த ஒரு ராசிக்கும் லக்கணத்துக்கோ அந்த ராசி அதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ அவர்களுக்கு இணையாக அல்லது அவர்களை விட ஒரு படி மேலாக யோகங்களை தனது திசையில அள்ளித்தர அந்த திசைக்கு பேர் தாங்க ராஜயோகம் தரும் திசை. அப்ப ராஜ யோகாதிபதி அப்படின்னா யாரு? ஒரு லக்கணத்துக்கு அல்லது ஒரு ராசிக்கு 2 சுப ஆதிபத்தியங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த ஒற்றை கிரகம் தாங்க ராஜயோகாதிபதி. ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய அந்த ஒற்றை கிரகம் தான் ராஜயோகாதிபதினு சொல்லுவோம். அந்த அடிப்படையில ரிஷப லக்கணத்துக்கு ரிஷப ராசிக்கு ராஜயோகாதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் சனி பகவான் தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக வரணும் இல்லையா? அப்ப இந்த சனி பகவான் அப்படி ராஜயோகாதிபதியா வர்றாரா? எப்படி? ரிஷப லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் சனி பகவான் வருவாருங்க. மகரம் 9வது வீடாகவும் கும்பம் 10வது வீடாகவும் வரும். இந்த 2 வீடுகளுமே சனி பகவானுடைய வீடுகள் அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது. 1, 5, 9ங்கிறது திரிகோணம். அதுலயும் இந்த 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது பெருங்கோணம். அதே போல 1, 4, 7, 10 அப்படிங்கிறது கேந்திரஸ்தானங்கள். அதிலும் இந்த 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது பெருங்கேந்திரம். இப்படி ஒரு பெருங்கோணத்திற்கும் ஒரு பெருங்கேந்திரத்திற்கும் ஒரே நேரத்தில் அதிபதியாக வரக்கூடிய இந்த சனி பகவான் தாங்க ரிஷபராசி ரிஷப லக்கணக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம். இந்த சனி பகவான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் கொடுப்பார். ஏன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்து உருவாவதற்கு பேருதான் தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த ரிஷப லக்கணக்காரர்களுக்கு இயற்கையிலேயே 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரே கிரகமாகிய சனி பகவானா வர்றதுனால இவர்களுக்கு இயற்கையிலேயே இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது அதிகமாக செயல்படுங்க. எப்போது செயல்படும்? அவரு அந்த 9ஆம் பாவகத்திலேயோ அல்லது 10ஆம் பாவகத்திலேயோ தர்மஸ்தானமாகிய 9ஆம் பாவகத்திலேயோ அல்லது தொழில் ஸ்தானமாகிய கர்மஸ்தானமாகிய 10ஆம் பாவகத்திலேயே இருக்கும்போது இந்த யோகம் மிக அதிகமாக செயல்படுங்க. சரி, இந்த ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய இந்த சனி பகவான் என்ன தருவார்? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவர் தர்ம கர்மாதிபதியாக வருகிறார். பெருங்கோணமாகிய 9ஆம் பாவத்திற்கு அதிபதியாக வருகிறார். 9ஆம் பாவகம் பாக்கியஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தந்தை வழி முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், நல்ல ஒரு உயர் கல்வி, புண்ணிய காரியங்கள், தர்ம காரியங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதுனால இந்த சனி பகவான் தந்தை விஷயங்கள்ல நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பாருங்க. தந்தை வழி பூர்வீக சொத்துக்களை அதிகமாக கொடுப்பாரு இந்த ரிஷப லக்கணத்துக்கு அவருடைய திசையில. அதே மாதிரி 10ஆம் ஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாரு இல்லையா? அதனால நல்ல வேலை, தொழில், நல்ல ஒரு உயர் பதவி, அந்தஸ்து, கௌரவம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவரா சனி பகவான் வர்றாருங்க. இதெல்லாம் அவருடைய ஆதிபத்தியங்கள், 9, 10ஆம் ஆதிபத்தியங்கள். சனி பகவான் அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காரகத்துவங்கள் இருக்கு இல்லையா? அது என்ன? சனி பகவான் இயற்கையிலேயே இந்த லக்கணத்துக்கு நல்ல ஆதிபத்தியத்தை பெறதுனால அவருடைய காரகத்துவங்களும் நல்லபடியாகவே கிடைக்குங்க. இந்த நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கும்போது சனி என்ன தருவார்? நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தாங்க. ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையை, உயர்ந்த ஒரு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். சுபத்துவமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நல்ல ஒரு நேர்மையான சிந்தனையையும் கொடுப்பார். அதே போன்று பழையவற்றிலிருந்து அதிகமான லாபத்தை கொடுப்பார். பழைய வீடு, பழைய வண்டி, வாகனம் ஆகிய செகண்ட் ஹேண்ட்னு சொல்றோம் இல்லையா? அந்த விஷயங்கள்ல இருந்து அதிகமான லாபத்தை கொடுப்பார். இரும்பு, கருப்பு நிறமுள்ள பொருட்கள், குடிக்க கூடாத திரவங்கள், இது போன்ற தொழில்களை செய்பவர்களுக்கு இந்த ரிஷப லக்கணக்காரர் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பெரிய அளவுல அவருடைய காரகத்துவங்களின் மூலமாக இவற்றில் நன்மைகளை கொடுப்பாருங்க. சனி பகவான் தாங்க மெக்கானிக் என சொல்லப்படக்கூடிய அந்த இயந்திரம் சார்ந்த விஷயங்களுக்கு காரணமானவர். மெதுவாக செய்யக்கூடிய அந்த கலட்டி மாட்டக்கூடிய விஷயங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். சனி பகவான் ரொம்பவே நிதானத்தையும் பொறுமையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கறதுனால இவர்களுக்கு அந்த மெதுவாக செய்யக்கூடிய, நிதானமாக செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே நன்றாக வருங்க.
சரி, இது போன்ற நல்ல காரகத்துவங்களை அவர் எப்போது கொடுப்பார்? பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல சனி பகவான் நன்றாக இருக்கும்போது அவருடைய காரகத்துவங்கள் அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைத்துக்கிட்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக சனி பகவானுடைய திசை வரும்போது, அந்த சனி திசைங்கிறது 19 ஆண்டுகள். அந்த 19 ஆண்டு திசை வர்றவங்களுக்கு மிக அதிகமாக அவருடைய திசையில கிடைக்கும். மற்ற நேரங்கள்ல எல்லா திசையிலையும் சனி புத்திங்கிறது கட்டாயம் வரும். அந்த சனி புத்தி காலகட்டத்துல அந்த ஓராண்டோ 2 ஆண்டோ அந்த திசைக்கேற்ப அந்த புத்தியோடைய அளவு மாறுபடும். அந்த காலகட்டத்துல சனி பகவான் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பார். சரி, அப்ப எந்த இடத்துல இருந்தா அதிகமான நற்பலன்களை கொடுப்பார்? பொதுவாகவே இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் நன்மைகளை செய்ய கடமைப்பட்ட ஒரு கிரகம்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அவர் எந்த இடத்துல இருந்தா அதிகமான நற்பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல 3ஆம் பாவத்துல இருக்கும்போது சனி பகவான் நேராக அவருடைய 9ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்வார். அப்படிங்கிறதுனால தர்மஸ்தானத்தை, பாக்கியஸ்தானத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த சனி பகவான் நன்மைகளை செய்வாருங்க. அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நேராக 10ஆம் பாவகத்தை பார்ப்பார். அப்படிங்கிறதுனால இந்த தொழில் ஸ்தானமாகிய கர்மஸ்தானத்தை தொடர்பு கொள்றதுனால அப்போதும் அவர் அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை எடுத்து செய்வார். அடுத்ததாக 9ஆம் அதிபதியாகிய இந்த சனி பகவான் இன்னொரு திரிகோண ஸ்தானமாகிய 5ஆம் பாவகத்துல கன்னியில புதனுடைய வீட்டுல அமரும் போதும் அதிகமான நற்பலன்களை தருவாருங்க. இந்த 5ஆம் பாவகம் ஆகிய கன்னி சனி பகவானுக்கு ஓரளவுக்கு நட்பு வீடு. அதனால இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய நண்பரின் வீட்டுல இருக்கிறதுனால அதிகமான நற்பலன்களை கொடுப்பார். அடுத்ததாக 6ஆம் பாவகமாகிய துலாத்துல வரும்போது சனி பகவான் உச்சமடைவாருங்க. ஒரு ராஜ யோகாதிபதி கிரகம் உச்சமடைகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். சனி பகவான் என்ன இருந்தாலும் ஒரு இயற்கை பாவர் அப்படிங்கிற அடிப்படையில அவரு இந்த மறைவு ஸ்தானத்துல 6ஆம் பாவத்துல மறந்து உச்சமாகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் உச்ச பலத்தையும் பெறுகிறார். திக்பலமாகிய 7ஆம் ஸ்தானத்துக்கு அருகில 6ஆம் பாவத்துல இருக்கிறதுனால 90% திக்பலத்தையும் பெறுவார். அதனால மிகப்பெரிய யோகங்களை செய்வார். அடுத்ததாக 7ஆம் பாவகமாகிய விருச்சகத்துல திக்பலத்துல இருப்பாருங்க. பாவ கிரகங்கள் நேர்வலுவை இழந்து திக்பலத்தை பெறுவது சூட்சமவலுன்னு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில இந்த 7ஆம் பாவத்துல முழுமையான திக்பலத்தோட இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அவருடைய திசையில மிகப்பெரிய மேன்மைகளை தருவார். அடுத்ததாக 9ஆம் பாவகமாகிய பாக்கியஸ்தானத்திலேயே சனி பகவான் அவருடைய வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கும்போது அவருடைய அந்த பாக்கியங்களை அதிகமாக தருவார். சுபத்துவமாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகங்களை தருவார். 10ஆம் பாவத்தில் இருக்கும்போது சனி பகவான் மூலத்திரிகோண வலுவில் இருப்பாருங்க. ஆட்சியும் மூலத்திரிகோணத்தையும் அடையக்கூடிய இந்த சனி பகவான் அவருடைய திசையில அவருடைய தொழில்களாகிய அந்த கருப்பு நிறமுள்ள பொருட்கள், கிரானைட்டு, கிரஷரு, குடிக்க கூடாத திரவங்கள், இரும்பு, பழைய பொருட்கள், செகண்ட் ஹேண்ட் வண்டி வாகனம் ஆகியவற்றின் மூலமாக மிகப்பெரிய யோகங்கள்ல இந்த ஜாதகரை மிகப்பெரிய கோடீஸ்வரராக்குவார். சுப கிரகங்களோட சேர்ந்து இருக்கும் போது மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். சுப கிரகங்கள்னா யாரு? வளர்பிறை சந்திரன், குரு பகவான், சுக்கிரன், தனி புதன் இவர்களோட சேர்ந்திருக்கும் போது சனி பகவான் சுபத்துவமாகி மிகப்பெரிய நன்மைகளை அவரோட திசையில செய்வாருங்க. இப்ப எந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்தந்த இடங்கள்ல இருந்தா கொஞ்சம் நன்மைகள் குறைவுபடும். ராஜயோகாதிபதி கிரகம் முழுமையான நன்மைகளை கொடுக்க கடமைப்பட்டவராக இருந்தாலும் கூட ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள்ல சாதகமில்லாத இடங்கள்ல போய் அவரு அமரும் போது பெரிய அளவுல நன்மைகளை கொடுக்க முடியாம குறைந்த அளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாருங்க. அந்த அடிப்படையில லக்கணத்திலேயே 1ஆம் பாவத்திலே சனி பகவான் இருப்பது அப்படி ஒன்றும் சிறப்பில்லை. ஏன்னா ஒரு பாவ கிரகமாகிய சனி பகவான் லக்கணத்திலேயே இருக்கும் போது ஜாதகருக்கு கொஞ்சம் பொறாமை குணம் உடையவராக இருப்பார். கொஞ்சம் லக்கணம் பங்கப்படுகிறது. அதனால திக்பலத்தையும் முழுவதுமாக இழந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் லக்கணத்தில் இருப்பது அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லைங்க. அதே மாதிரி 2ஆம் பாவகத்தில் இருக்கும் போதும் அவர் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பணம், காசு, குடும்பம், சொல்ல காப்பாத்துறது ஆகியவற்றில் கொஞ்சம் தடைகளை உண்டு பண்ணுவார். கொஞ்சம் பொய் சொல்லக்கூடிய தன்மையை ஜாதகருக்கு கொடுப்பார். அதன் மூலமாக ஒரு சில தொழில்களை கொடுப்பார். அவரு நேராக 8ஆம் பாவத்தை பார்ப்பார். அப்படிங்கிறதுனால ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் பாவகம் சனி பார்ப்பது அப்படி ஒன்று சிறப்பு இல்லைங்க. அதனால 2ஆம் பாவத்தில் இல்லாமல் இருப்பது கொஞ்சம் நல்லது. அடுத்ததாக 8ஆம் பாவகத்திலேயே சனி பகவான் இருப்பது தனுசு வீட்டுல 8ல இருக்கும்போது குருவின் வீட்டுல கொஞ்சம் சுபத்துவமாகவே இருப்பாருங்க. அப்படி இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் ஆயுளை அதிகப்படுத்தி கொடுப்பார். 8ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தா அதிகமான ஆயுள் கிடைக்கும். ஆனாலும் கூட அவர் 2ஆம் பாவத்தை பார்ப்பார். தனம் வாக்கு குடும்பத்தை கெடுப்பார் அந்த இடத்துல. அப்படிங்கிறதுனால அங்க இருப்பது அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லைங்க. அடுத்ததாக ராஜயோகாதிபதி கிரகம் முழு பலத்தோட தான் எப்பயுமே இருக்கணும். அந்த அடிப்படையில 12ஆம் பாவகமாகிய மேசத்துல
அவர் நீசமாவாருங்க. அதே நேரம் திக்பலத்தையும் இழந்திருப்பார். இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ராஜயோகாதிபதி எப்பயுமே முடிந்த அளவுக்கு கூடுதல் வலுவோடு இருக்கிறது தான் நல்லது. இது மாதிரி நீசமாகி திக்பலத்தை இழந்திருப்பது அப்படி ஒன்றும் சிறப்பில்லை. இருந்தாலும் கூட அந்த இடத்துல சுபர்களுடைய சேர்க்கை இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார். சரி, யாரோட சேர்ந்திருந்தா அதிகமான நன்மைகளை கொடுப்பார்? குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்திருந்தால் கொடுப்பார். யாரோட சேர்ந்திருந்தா அதிகமான நற்பலன்களை கொடுக்க மாட்டார்? ராகு கூட சேர்ந்திருக்கும் போது சனி பகவான் கெட்டு போயிடுவாருங்க. அதனால அந்த இடத்துல பெரிய அளவுல நற்பலன்கள் இருக்காது. கேதுவோட சேர்ந்திருக்கும் போது கூட சூட்சம வலு அப்படிங்கறதன் அடிப்படையில சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார். கேதுதான் சனியோட சேர்றதுனால கெட்டு போயிடுவார். எந்த ஒரு கிரகமும் சனி பகவானோடு சேரும்போது தான் வலுவிழந்து சனி பகவானை வலுப்படுத்துவார்கள் சுபர்கள். பாவர்கள் என்ன செய்வாங்க? சனி பகவானோட சேரும் போது மேலும் பாவத்துவத்தை பெறுவார்கள். ஏன்னா சனி பகவான் ஒரு இயற்கை பாவர் இல்லையா? அதனால மேலும் பாவத்துவத்தை அடைந்த ராகு திசையில கடுமையான கெடுபலன்களை தருவார். அடுத்ததாக செவ்வாயோடய சனி சேரக்கூடாதுங்க. அவர்கள் இருவருமே பகைத்தன்மை கொண்ட கிரகங்கள். அதே போன்று சூரியன் ஒளி கிரகம், சனி பகவான் இருள் கிரகம். அதனால ஒளிக்கும் இருளுக்கும் எப்போதுமே ஆகாது அப்படிங்கிற அடிப்படையில சூரியனோடையும் சனி சேர்ந்து இருப்பது அப்படி ஒன்றும் சரியில்லை. மேல சொன்ன இந்த கிரகங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ சம சப்தமாக அதுவும் இதே மாதிரி பலன்களை தான் கொடுக்கும். சுபர்களா இருந்தா சுப பலன்களையும், பாவர்கள் இதே மாதிரி பார்த்து கொண்டால் பாவ பலன்களையும் கொடுப்பார்கள். சரிங்க, சனி பகவானு பாவியா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு கிரகமே முழுமையான ஒரு பாவ கிரகம் எப்போதுமே யாருக்குமே நல்லதையே செய்யாது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாதுங்க. 9 கிரகங்களும் மனிதனுக்கு தேவை. அந்த அடிப்படையில சனி பகவான் இயற்கை பாவ கிரகம், லக்கண சுபராக வர்றாரு இந்த இடத்துல. இயற்கை பாவர்ன்ற அடிப்படையில அவரு இருக்கும் பாவகத்தை சிறிது கெடுப்பார் என்றாலும் கூட அவருடைய ஆதிபத்திய விசேஷம் காரணமாக அவர் இந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கு நன்மைகளை செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருப்பார். அதனால இந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கு சனி தசை வந்துச்சுன்னா எப்போதுமே மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பார். அதனாலதான் அவரு ராஜயோகாதிபதின்ற அந்தஸ்தையே பெறுகிறார். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல எங்கிட்ட சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.